வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். நீங்க ஒரு புது ஐடியாவை யோசிக்கிறீங்க, அந்த ஐடியாவை வச்சே நீங்க ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறீங்க, அதுவும் உலகத்துல வேறு யாரும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா அது உங்களோடது தான் உலகத்துக்கு தெரிய வைக்க பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கண்டுபிடிப்பை யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ராயல்டி உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி நிறைய இன்வென்டர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, இப்பவும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இன்வென்டர்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ண இன்வென்ஷன்ஸை ஃப்ரீயாவே இந்த உலகத்துக்கு கொடுத்தவங்களும் இருக்காங்க. அப்படி இந்த உலகத்துக்கு ஃப்ரீயா ரிலீஸ் செய்யப்பட்ட சில விலை மதிப்பு மிக்க பேட்டன்ட்ஸை பத்தி தான் இந்த கவுண்டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம். வால்வோஸ் 3-point சேஃப்டி பெல்ட். இப்போ வர கார்ஸ்ல இருக்க முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல ஒன்று அதில் இருக்கக்கூடிய சீட் பெல்ட்ஸ். இப்போ இருக்க லா படி ஒருத்தர் சீட் பெல்ட் போடலன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஃபைன் போடுவாங்க. ஆனா இந்த சீட் பெல்ட்ன்றது கார் கண்டுபிடிச்ச சமயத்துல இருந்தே பயன்பாட்டில் இருக்கான்னா அதுதான் கிடையாது. ஏன் நம்ம ஊர்லயே ரொம்ப பழைய கார்கள் எல்லாம் இந்த சீட் பெல்ட்ன்ற கான்செப்டே இருக்காது. இப்படிப்பட்ட சமயத்துல தான் உலகம் பூராவும் கார்களோட பயன்பாடு அதிகரிக்க அதில் இருக்க சேஃப்டி ஃபீச்சர்ஸையும் அதிகப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. அதுல ஒரு கட்டத்துல எல்லா கார்லயும் சீட் பெல்ட் யூஸ் பண்றது மேண்டட்டரியான ஒரு விஷயம்னு அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடியுமே சீட் பெல்ட்ஸ் இருந்திருக்கு. லைக் ஃபிளைட்ஸ்ல பயன்படுத்துற மாதிரியான சீட் பெல்ட்ஸை பயன்படுத்திட்டு வந்தாங்க தான். ஆனா அதெல்லாம் ரொம்ப பழைய காஸ்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ பல கார் கம்பெனிஸ் இந்த சேஃப்டி பெல்ட்ஸோட இன்வென்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வால்வோ கம்பெனி ஒரு குறிப்பிடத்தகுந்த அச்சீவ்மெண்ட் அடைஞ்சாங்க. 1959ல வால்வோ கம்பெனியில ஒர்க் பண்ண இன்ஜினியர் நில்ஸ் போலின் தான் இந்த 3-point சேஃப்டி பெல்ட்டை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் அவங்க தான் அதுக்கான பேட்டன்ட்டையுமே 1959ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அவர் வால்வோ கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதால ஆட்டோமேட்டிக்கா அந்த பேட்டன்ட் வால்வோ கம்பெனி கிட்ட போச்சு. சொல்ல போனா அந்த பேட்டன்ட்டை பயன்படுத்தி வால்வோ கண்டிப்பா ஒரு பெரிய அளவிலான பணத்தை சம்பாதிச்சிருக்க முடியும் தான். தற்போதைய நிலையில உலகம் புறாவும் கோடிக்கணக்கான கார்ஸ் ஒவ்வொரு வருஷமும் உற்பத்தி ஆகிட்டு வருது. அந்த கார்கள்ல பயன்படுத்தப்படுற இந்த சேஃப்டி ஃபீச்சருக்காக ஒவ்வொரு காருக்கும் $10 வச்சாவே வால்வோக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஒவ்வொரு வருஷமும் போகும். ஆனா வால்வோ அதை பண்ணல. கார் இண்டஸ்ட்ரியில இருக்க மற்ற கம்பெனிஸும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட பேட்டன்ட்டை ஃப்ரீயா ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உலகம் பூரா இருக்க கார் கம்பெனிஸ் இந்த 3-point சேஃப்டி சீட் பெல்ட்டை ஃப்ரீயா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ நாம கார்கள்ல பயன்படுத்துற அந்த 3-point சேஃப்டி பெல்ட்ன்றது வால்வோ நிறுவனத்தால கண்டுபிடிக்கப்பட்டது தான். உண்மையாவே இது ஒரு வேல்யூபிளான பேட்டன்ட் தான். எலக்ட்ரிக் கார் ரிலேட்டட் பேட்டன்ட். தற்போதைய நிலையிலிருந்து பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷனோட எதிர்காலம் கண்டிப்பா வெஹிக்கிள்ஸா தான் இருக்குன்றத நிறைய பேர் உறுதியாவே சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவி கார்ஸ் ஆகட்டும், இவி மோட்டார் சைக்கிள்ஸ்னு இப்போ நிறைய புது விஷயங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுல எலக்ட்ரிக் பைக் மாதிரியான வாகனங்கள் உற்பத்தி செய்யறதை விட எலக்ட்ரிக் கார் உற்பத்தி செய்வது ரொம்பவே சவாலான ஒரு விஷயமா இருக்கு. இதுக்காக உலகத்தோட பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் பல மில்லியன் டாலர்களை செலவு பண்ணி அதுக்கான ரிசர்ச்ல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல 2019ஆம் ஆண்டு டொயோட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணாங்க. என்னன்னா இந்த டொயோட்டா கம்பெனியும் எலக்ட்ரிக் கார்ஸோட உற்பத்தி ரொம்பவே கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. இவங்க இந்த எலக்ட்ரிக் கார்ல பயன்படுத்தக்கூடிய பல விஷயங்களுக்கான பேட்டன்ட்டை வாங்கி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பேட்டன்ட்ல கிட்டத்தட்ட 24,000 கண்டுபிடிப்புகளுக்கான பேட்டன்ட்டை ஃப்ரீ யூஸ்க்காக வெளி உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க. உண்மையாவே இது ஒரு பெரிய விஷயம் தான். இதை டொயோட்டா எதுக்கு பண்ணாங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கார் செக்மெண்ட் இன்னும் பெரிய அளவுல வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக தான் இதை செஞ்சிருப்பதா டொயோட்டா தரப்புல இருந்து சொல்லப்படுது. சொல்ல போனா இந்த மாதிரியான ஒரு செயலை டொயோட்டா கம்பெனி மட்டுமே செய்ய கிடையாது. அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே டெஸ்லா கம்பெனி இதே மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அப்போ எலான் மஸ்க் என்ன பண்ணாருன்னா டெஸ்லாவுக்காக பேட்டன்ட் வாங்கி வச்சிருந்த நிறையவே கண்டுபிடிப்புகளை ஃப்ரீ யூஸ்க்காக திறந்து விட்டாரு. ஆனா அவரு ஒரே ஒரு கண்டிஷனை தான் போட்டாரு. என்னோட பேட்டன்ட்டை மற்ற கம்பெனிஸ் யாராவது எடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க எனக்கு தேவைப்படக்கூடிய பேட்டன்ட்ஸை நான் யூஸ் பண்ணிக்குவன்ற மாதிரியான ஒரு கண்டிஷனோட தான் வெளியே விட்டாரு. பட் ஸ்டில் இது ரொம்ப பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. போலியோ வேக்சின். சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா உட்பட உலகத்தோட பல்வேறு நாடுகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை பாதிச்ச ரொம்ப பெரிய பிரச்சனைகள்ல ஒன்று போலியோ.
சில ஆப்பிரிக்க நாடுகள்லையும் சேர்த்து வெகு சில நாடுகள்ல இந்த போலியோ இப்பவும் ஆக்டிவா தான் இருக்கு. ஆனா முன்ன இருந்த அளவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 குறைவா தான் இப்போ போலியோவால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின் தான். 1955ஆம் ஆண்டு வாக்குல ஜோனஸ் சால்க் என்ற ஒரு மருத்துவர் தான் இந்த போலியோ வைரஸ்க்கான எஃபெக்டிவான ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச வேக்சினை ஹியூமன் ட்ரையலுக்கு கொண்டு வரும்போது அதோட சக்சஸ் ரேஷியோ ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. அதன் தொடர்ச்சியா இவரோட இந்த வேக்சின்ஸ் அதிக அளவுல உற்பத்தி செய்யப்பட்டு உலகத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போடப்பட ஆரம்பமாச்சு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போலியோ வேக்சினுக்கு ஜோனஸ் சால்க் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ண மறுத்திருக்காரு. அவர் நினைச்சிருந்தா இந்த மருந்தை உருவாக்குனதுக்காக ஒரு பெரிய பணக்காரனாகி இருக்க முடியும். ஆனா அதுக்கு பதிலா ஜோனஸ் சால்க் என்ன நினைச்சிருக்காருன்னா, இந்த உலகத்துல போலியோனால இனிமே யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காகவே இதை பேட்டன் பண்ணாமையே விட்டுருக்காரு ஜோனஸ் சால்க். அண்ட் இவரோட இந்த செயல்னாலேயே இந்த வேக்சின்ன்றது பல்வேறு 3ஆம் உலக நாடுகளுக்கு போய் சேர்ந்தது. அண்ட் இப்போ உலகத்தோட பல்வேறு நாடுகள்ல போலியோவே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இதை கண்டுபிடிச்ச ஜோனஸ் சால்க் தான். எக்ஸ்ரேஸ் ஜோசப் ரான்ஜன். அறிவியல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஜோசப் ரான்ஜன் ரொம்பவே முக்கியமான ஒரு நபர்னு சொல்லலாம். இவர் எந்த அளவுக்கு முக்கியமானவர்னு சிம்பிளா சொல்லணும்னா, இயற்பியல்ல எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸோட யூனிட் மெஷர் பண்றதுக்கான பெயர் என்ன தெரியுமா? ரான்ஜன் தான். இந்த அளவுக்கு அறிவியல் சார்ந்து பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்ச ஒரு நபர் தான் ஜோசப் ரான்ஜன். இவர் 1895ல அப்போதைய டைம்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை டிஸ்கவர் பண்ணாரு. அதுதான் எக்ஸ்ரேஸோட கண்டுபிடிப்பு. ஒரு நாள் அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு கீழே அவரோட கையை வைக்கும்போது அதுல நாம பாக்குறது மாதிரி இல்லாம கைக்கு உள்ள எலும்புகளை பார்க்க முடிஞ்சிருக்கு அவரால். அந்த டைம்ல இந்த போட்டோ ஒரு இன்டர்நேஷனல் சென்சேஷனாகவும் பார்க்கப்பட்டுச்சு. ஒருத்தரால இப்படியெல்லாம் கூட யோசிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப பெரிய அளவுல எல்லாருமே வியந்து போனாங்களாம். அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஜோசப் ரான்ஜன் ஒரு கட்டத்துல எக்ஸ்ரே மிஷனை கண்டுபிடிச்சாரு. ஆக்சுவலா இந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு அவர் பேட்டன் பண்ணல. சொல்ல போனா இயற்பியல் துறையில முதல்ல நோபல் பரிசு பெற்ற ஒரு நபர்னா அது ஜோசப் ரான்ஜன் தான். ஆனா அதுக்கு வந்த பணத்தையும் அவர் வச்சுக்கல. அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த யூனிவர்சிட்டிக்கு அதை டொனேட் பண்ணிட்டாரு. இப்படி தன்னோட ஆராய்ச்சிகள் மனித குல மேம்பாட்டிற்காக பயன்படணுன்றதுக்காகவே அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச எதுக்குமே பேட்டன்ட்ன்றதையே ரெஜிஸ்டர் பண்ணலையா. அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்ரே ஜெனரேட்டிங் டெக்னாலஜிக்காகவும் அவர் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணல. அதுக்கு பதிலா இந்த உலகத்துல இருக்க யார் வேணா இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இந்த எக்ஸ்ரேஸ் பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இவை தான் இந்த உலகத்தில் பப்ளிக் யூசேஜுக்காக ஃப்ரீயாக கொடுக்கப்பட்ட சில வேல்யூபிளான பேட்டன்ட்ஸை பற்றின தகவல்கள். இவை மட்டும் இல்லாமல் இன்னும் பல முக்கியமான கண்டுபிடிப்புகள் மனிதகுல வளர்ச்சிக்காக இலவசமாக அதை கண்டுபிடிச்சவங்களால கொடுக்கப்பட்டு இருக்குதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.